புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு நம்மளோட டாபிக் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி, அதாவது பிபிடிங்க. ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவத்துக்கு இணையான ஒரு படிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி நல்ல ஒரு வளர்ச்சியை முன்னோக்கி போயிட்டு இருக்கு. அந்த கோர்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி ஒரு 4.5 ஆண்டுகள் வருட படிப்பாக இருக்குது. 4 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா தியரியும், 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இன்டர்ன்ஷிப், அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ்லேயும் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கவர்மெண்ட் காலேஜ்லையுமே இருக்குது. அது எங்கெங்கே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையான தகவல் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த 3 அரசு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் 2 கல்லூரிகள் இருக்குது. அதாவது கீழ்பாக் மெடிக்கல் காலேஜும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி சென்னையிலையும் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில். இந்த 3 கல்லூரியிலும் சேர்ந்து மொத்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 75 2020ஆம் ஆண்டுகள் வரை. ஸோ இந்த வருடம் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அஃபிஷியலாக இதை டிக்ளேர் பண்ணல. கண்டிப்பாக வந்துச்சுன்னா இன்னொரு 20 சீட்டு 25 சீட்டுகள் இடம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 29 சுயநிதி கல்லூரிகள், அதாவது செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் இருக்குது பிசியோதெரபிக்கு. ஸோ இந்த பிசியோதெரபினா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லையா எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது. இந்த பிசியோதெரபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயன்முறை மருத்துவம் சொல்லுவோம். அதாவது மருந்தில்லா மருத்துவம். மருந்தில்லா மருத்துவம் என்ன சார் அப்படின்னா டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் ஒரு எக்ஸசைஸ் மூலயமாவும் செய்முறையாகவும் இயன்முறையாகவும் சொல்லக்கூடிய ஒரு படிப்பு தாங்க இந்த இயன்முறை மருத்துவம் பிசியோதெரபியாக இருக்குது. ஸோ இந்த 4 வருடமும் இவங்க முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய விஷயங்கள் கற்றுட்டு அந்த 6 மாதம் ட்ரைனிங் பண்ணப்போ முழுமையான பிசியோதெரபிஸ்ட்டாக ஆயிடுறாங்க. இதை முடிச்சுட்டு அவங்க என்னென்ன ஜாபுக்கு போவாங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பிசியோதெரபி பண்ணிட்டு ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கிளினிக் வச்சுட்டு நம்ம பிசியோதெரபிஸ்ட் டாக்டராக வந்து ஒர்க் பண்ண முடியும், நல்ல ஒரு சேலரி கிடைக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்னஸ் சென்டர், அதாவது நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நிறையா நமக்கு ஆரோக்கியம் ரிலேட்டடாக இருக்கிறது நிறைய சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபிட்னஸ் சென்டர் நம்ம ஒர்க் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பெரிய பெரிய அத்லெட்டிக் பிளேயர்ஸ் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகட்டும், ஒரு கிரிக்கெட் டீம் ஆகட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபுட்பால், வாலிபால், பேஸ்கெட் பால், இந்த இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் பிசியோதெரபிஸ்டாக அவங்க போவாங்க. ஏன்னா இன்ஸ்டன்ட்டாக நடக்கக்கூடிய இன்ஜுரிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசியோதெரபிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. அதாவது ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னன்ஸ் லேடிக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் ஃபீமேல் மூலியமாக இருக்கக்கூடிய பிசியோதெரபிஸ்ட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு இவங்க உதவியாக இருக்கிறாங்க. சார் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்னாலும் வேற என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, ஒரு பக்கவாதம் அந்த நபருக்கு பிசியோதெரபி மூலியமாக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கை கால் அசைவை கொடுக்க முடியுங்கிறத இன்னைக்கு வந்து சாதிச்சு காமிச்சிருக்கிறாங்க. ஒரு நபர் வந்து ஆக்சிடென்ட் ஆகியோ இல்லை ஒரு விபத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தாருன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் மெடிசன் மூலயமா அந்த வலிகளையும் இந்த நிவாரணங்களையும் கொடுத்தது பிறகு அந்த நார்மலான அந்த கை கால்களையும் அந்த வலிமையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசியோதெரபி மூலயமா தான் கொடுக்க முடியும். நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு துறையாக இன்னைக்கு வந்து அதிகரிச்சுட்டு வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அளவில் நீங்கள் பார்க்குறப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 20,000 30,000 வரைக்கும் பேசிக்காக சேலரி தராங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் விசிட் போறீங்க இல்லையா, ஹவுஸ் விசிட் போனீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு குறைந்தபட்சம் 600 முதல் 1000 வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இது மட்டும் கிடையாதுங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்போ ஸோ அங்கே வந்து கிளினிக் நீங்கள் இண்டிவிஜுவல் கிளினிக் வைக்கலாம், அதே மாதிரி அங்கே போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் இன்கம் தரக்கூடிய ஒரு கோர்ஸாகவும் இது இருக்குது. நிச்சயமாக இந்தியா அளவில் நல்ல ஒரு பெயர் பெற்ற ஒரு கோர்ஸாகவும் இது இருக்குது. இது மட்டும் கிடையாதுங்க. அப்ராடில் வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கனடாவாகட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா துபாய், அரபு அமீரகம் போன்ற நாடுகள் நல்ல வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. நிச்சயமாக மாணவர்கள் நீட்டில் குறைந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் இல்லை நீட் அப்ளிகேஷன் போடாமல் தவறவிட்ட மாணவர்கள் அப்படிலாம் இவங்க வந்து பிசியோதெரபி பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த ஆண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசியோதெரபிக்கு நீட் அப்படிங்கிறத கொண்டு வரலைங்க. இனி வரக்கூடிய காலங்களில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் ஸோ இந்த ஆண்டு கிடையாது. கண்டிப்பாக இந்த 2021ஆம் ஆண்டு +2 முடிச்ச பயாலஜி இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அல்லது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜூவாலஜி இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 45% எலிஜிபிலிட்டி இருக்கணும். எம்பிசி கம்யூனிட்டி பிசி கம்யூனிட்டி எல்லாமே 45% இருக்கணும். ஸோ அதர் கேஸ்ட் ஓப்பன் கோட்டாவில் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50% எலிஜிபிலிட்டி மார்க் இருக்கணும் அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில். ஷெட்யூல்டு கேஸ்டாக இருந்தீங்கன்னா அவங்க 40% போதுமானது. சார் இதெல்லாம் படித்து முடிச்சதான் எனக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இதில் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனாட்டமி, ஃபிசியாலஜி, ஃபார்மகாலஜி, சைக்காலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பீடியாட்ரிக், இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லையும் அந்த 4th இயர் வரைக்குமே நீங்கள் படிப்பீங்க. நல்ல ஒரு துறையாக இது இருக்குது. ஸோ மாணவர்கள் இது நல்ல முறையில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபிடி முடிச்சுட்டு எம்பிடி நம்ம பண்ண முடியும். அதாவது இந்த பிசியோதெரப்பியை யூஜியில் கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்பிடி 2 வருடம் நம்ம பண்ணுறப்போ ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர்
டியூட்டர் அந்த மாதிரி நம்ம போஸ்டிங் போக முடியும். எம்பிடியில் 7 வகையான ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிடி ஆர்த்தோ, எம்பிடி நியூரோ, எம்பிடி கார்டியோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கு, எம்பிடியில் வந்து பார்த்தீங்கன்னா கைனக் இருக்கு, எம்பிடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி இருக்கு. இந்த மாதிரி 7 வகையான ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பிடியில் இருக்கு. இதை முடிச்சுட்டு நம்ம பிஹெச்டி பண்ணலாம். பிஹெச்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்ட் டைமில் பண்ணுறப்போ ஒரு 3 ஆண்டுகளும், ஃபுல் டைமில் பண்ணீங்க அப்படின்னா அதாவது பார்ட் டைம் பண்ணுறப்போ ஒரு 4 ஆண்டுகளும், ஃபுல் டைம் பண்ணுறப்போ ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ள நீங்கள் முடியக்கூடிய ஒரு இதாக இருக்குது. இதை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல்வராகவோ டீனாகவோ போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிச்சயமாக இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். அதிகப்படியான ஃபீமேல் அதாவது பெண்கள் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸும் கூட இது. ஸோ சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிலபஸும் ஈஸியான சப்ஜெக்ட்ஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாணவர்கள் இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.